6-8 பாண்டாவரும் அது சகட யோகத்தை குறிக்கிறதுனால அது பெரிய பலனை தராது. அதே சிம்ம ராசிக்குன்னு சொல்லும் போது கோச்சார் போது பார்ப்பனன் அப்படிங்கிற ஒரு கிரகம் 10ல வர்றாரு. அப்ப குரு கோச்சார சந்திரனுக்கு பிறந்த கால சந்திரனுக்கு குரு 10ல வருது, ஒரு நல்ல பலனை கொடுக்காரு. அப்படின்னு கவனிப்போம். பிறந்த கால சந்திரன் சிம்மத்துல இருக்காருன்னா குரு ரிஷபத்துக்கு வந்திருக்காரு, அது ராசிக்கு 10ங்கிறதுனால அது நல்ல பலனை அதை கொடுக்காரு. சோ ஏதேனும் ஒரு ஒரு அவமானத்தையோ ஒரு பிரிவினையோ கொடுக்க காத்திருக்கு. ஏற்கனவே பிரிவினைக்காக காத்திருந்தாங்கன்னா அந்த பிரிவினை கிடைக்கிறதா உங்களுக்கு சந்தோஷம் உண்டுன்னு அர்த்தம். இப்ப இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பொதுவான ஒரு மைனஸ் பலன் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம படிக்கும் போது அப்ப துலா ராசிக்கு குருவின் பார்வை என்ன பண்ண போகுதுன்னா நல்ல தூக்கத்தையும் பண உதவியும் கொடுக்கும். தனுசு ராசிக்காருக்கு நல்ல தூக்கத்தையும் பண உதவியும் கொடுக்கும். அப்ப எல்லா இடத்துலயுமே ஒரு தீமையை தருவது இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு. 2வது, கோச்சார் குரு ரிஷபத்துல வந்திருக்காருன்னு நீங்க உங்க ஜாதகம் எடுத்து கையில வச்சுக்கீங்க. ரிஷபத்துல சூரியன் வந்தா உங்களுக்கு சிறந்த பலனை கிடைக்க காத்திருக்கு. ரிஷபத்துல செவ்வாய் இருந்தனா வீடு, வாசல், தேட்டரு, பெரிய பெரிய பில்டிங், கட்டிடங்கள், கட்டுமான பணிகள், இடங்கள் இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தோட்டம் துறவு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு. அப்போ சூரியன் இருக்கும்போது அதிகாரமும் மதிப்பும் கூடும். ரிஷபத்துல செவ்வாய் இருக்கும்போது வீடு, வாசல், நிலங்கள் நிறைய கூட போகுது. அதே ரிஷபத்துல புதன் இருக்கணும், நல்ல கல்வியிலையும் வளத்திலையும் அதிகமான தன்மை ஏற்பட போகுது. ரிஷபத்திலேயே பிறந்த கால குருவுக்குன்னு ஒரு மதிப்பு கூடுதலா உயர போகுதுன்னு அர்த்தம். அதே ரிஷபத்துல சுக்கரன் இருந்ததுன்னா கூடுதல் இன்னும் அருமையான பொருளாதார வசதிகளும் பணமும் பட்டுவாடமும் நிறைய பெறும். ரிஷபத்துல சனி இருந்தாலும் மிக அற்புதமானது. ரிஷபத்துல சந்திரன், ராகு, கேது இந்த 3ல ஒருத்தர் இருந்தாலோ இல்ல 2 பேர் இருந்தாங்கனாலோ அவங்களுக்கு ஒரு பாதிவை பெருசா தர காத்திருக்கிறது. ரிஷபத்துல சந்திரன் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு அவமானம், ஒரு அவச்சம், இல்ல ஒரு கெட்ட பேரு, இல்லைன்னா ஊரை விட்டு வெளியேறிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒண்ணு. அப்ப ரிஷபரஸ்காரங்களுக்கு இது நல்ல ஒரு காலம் இல்லை. ரிஷபத்துல ராகு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வைத்திய செலவோ ஒரு கண்டமோ ஏற்பட்டு அவங்க ஒரு பயப்படுத்த போகுது, இல்ல ஒரு உறவு அவங்ககிட்ட இருந்து பிரிக்க போகுது அப்படின்னு. ஆனா குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். மருத்துவத்து மூலியமா ஒரு சிறந்த புகழ்